மகரத்தை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே யாருக்குமே எந்த விதமான கெடுதலையும் நினைக்காம தான் உண்டு தான் வீடு உண்டு அப்படின்னு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ராசி அப்படின்னே சொல்லலாம். மிகப்பெரிய அளவில் உங்களின் கனவுகள் பலிக்கப் போகுது. நீங்கள் அடுத்தவங்க கிட்ட வாக்கு கொடுத்து அதை நிறைவேற்ற முடியாமல் போச்சு இல்லையா கடந்த காலத்தில், அந்த வாக்குகளை உங்களால் இந்த வரக்கூடிய 4 மாதங்கள், அதாவது ஆகஸ்ட் மாதம் முடிவிற்கு மேலே 2025 முடிவதற்குள்ள இந்த இடைப்பட்ட காலத்தில் இருக்கக்கூடிய 4 மாதத்தில் நிச்சயமாக உங்களால் செய்ய முடியும். நீங்கள் சொன்ன வாக்கை காப்பாற்றாதவர்கள் அப்படின்னு உங்களை இழிவாக பேசிவிட்டார்கள். அவர்கள் வாய்க்கு மிகப்பெரிய பூட்டு வரப்போகுது. அதாவது நாம் எல்லாருமே கோவிலுக்கு செல்கின்றோம். அந்த கோவிலுக்கு போய் நமக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் தெய்வத்துக்கிட்ட மன்றாடி பிரார்த்தனையாக வச்சுட்டு வருகின்றோம். அந்த தெய்வத்துக்கு நம்மால் என்ன முடியுமோ அதை நிச்சயமாக ஒவ்வொருவரும் வாங்கி கொடுக்க வேண்டும். ஒன்றும் பெருசாக நீங்கள் எதையுமே வாங்கி கொடுக்க வேணாம். அந்த தெய்வம் அணிந்திருக்கக்கூடிய வஸ்திரத்தை மட்டும் வாங்கி கொடுங்க. அம்மனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் செல்வதாக இருந்தால் அந்த அம்மனுக்கு வஸ்திரத்தை வாங்கி கொடுங்க. அப்படி இல்லைன்னா விநாயகருடைய ஆலயத்திற்கு செல்லும் பொழுது ஒரே ஒரு துண்டு வெள்ளை வேஷ்டியை வாங்கி கொடுங்க. மிகப்பெரிய அளவில் உங்கள் வாழ்க்கையில் தடையாக இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுமே மிகப்பெரிய அளவில் உங்களை விட்டு விலகி வெகு தூரம் செல்லும். அப்படி எதுவுமே உங்களால் செய்ய முடியவில்லை என்றாலும் மாதத்தில் ஒரே ஒரு முறை ஆலயத்திற்கு வெளியே இருக்கக்கூடிய பிச்சைக்காரர்களுக்கு செருப்பு வாங்கி கொடுங்க. காரணம் என்னன்னா, சனீஸ்வரன் உங்களுடைய செருப்பில் தான் வந்து குடியேறுவார். மிகப்பெரிய அளவில் அந்த செருப்பை நீங்கள் இன்னொருவருக்கு தானமாக வழங்கும் பொழுது எந்த விதமான கெடுதல்களும் மேலும் மேலும் சனீஸ்வரனால் உங்களுக்கு ஏற்படாமல் இருக்கும். ஏன் கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்துடுங்க அப்படின்னு வற்புறுத்தி கேட்குறேன்னா, அவ்வளவு எளிமையாக தெய்வத்துக்கும் சரி யாசகம் கேட்போருக்கும் சரி உங்களால் எந்த ஒரு பொருளையுமே எந்த விதமான கஷ்டத்தையும் அனுபவிக்காமல் தடைகளையும் தாண்டாமல் வாங்கி கொடுக்கவே முடியாது. ஏகப்பட்ட தடைகள் வரும். சாதாரணமாக நீங்கள் ஆலயத்திற்கு செல்ல வேண்டுமென்றால் நிச்சயமாக சென்றுவிட்டு மனதார அந்த தெய்வத்துக்கிட்ட பிரார்த்தனையை வச்சுட்டு வரலாம். ஆனால் அதே தெய்வத்துக்கு வஸ்திரத்தை வாங்கி கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்னு நீங்கள் திட்டம் தீட்டும் பொழுது அந்த திட்டத்திற்கு தடையாக 1000 விஷயங்கள் நிச்சயமாக வரும். தடைகளை தாண்டி மகரம் நிச்சயமாக வாழ்க்கையில் ஜெயித்தே தீரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் தீரக்கூடிய காலமும் நேரமும் கணிஞ்சு வந்தாச்சு. இனியுமே நீங்கள் அகலக்கால் வைக்காமல் இருங்க. கடன் பிரச்சனையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வெளியே வரக்கூடிய காலம்தான் இது. தேவையில்லாத கடன்களை மேலும் மேலும் வாங்காமல் இருங்க. அடுத்தவர்களுக்காக கடன் வாங்கி நீங்கள் அந்த கடனை அடைத்தது வரைக்கும் போதும். இனி அடுத்தவர்களுடைய சுமையை மகரம் சுமக்காமல் இருக்க போகுது. மகரத்தில் இருக்கக்கூடிய எனது அன்பான அன்பர்கள் இரவில் தூங்குவதற்கே 2 to 3 மணி நேரம் எடுக்கின்றது. இனியும் தயவு செய்து பழைய ஞாபகங்களை மனதில் சுமந்து உங்களுடைய இன்றைய சந்தோஷத்தை துளைக்காமல் இருங்க. படுத்ததும் தயவு செய்து கடந்த காலத்தில் உங்களை ஏமாற்றியவர்களை பற்றியும் உங்களுக்கு துரோகம் இழைத்தவர்களை பற்றியும் நினைக்காமல் அந்த தெய்வத்தை மனதில் சுமந்து நீங்கள் படுத்தால் நிச்சயமாக படுத்ததுமே தூங்க முடியும். நீங்கள் உங்களை சுற்றி நிறைய கெட்ட சக்திகள் இருப்பதாக நினைத்து கொண்டு தினமும் செய்யக்கூடிய விஷயங்களை செய்யாமல் பயந்துக்கிட்டே இருக்கிறீங்க. அந்த பயம் உங்களை விட்டு நீங்க வேண்டுமெனில், கெட்ட சக்திகள் உங்களை விட்டு விலக வேண்டுமெனில் நீங்கள் உங்களுடைய வீட்டு வாசைக்காலிற்கு வெளியே எலுமிச்சை பழத்தை 2ஆக அரிந்து ஒரு பழத்தில் மஞ்சளையும் மறுபழத்தில் குங்குமத்தையும் நிரம்ப பூசி உங்களுடைய வீட்டிற்குள் யார் வந்தாலும் அவர்கள் கண்ணில் இது முதலில் படுமாறு வையுங்க. சில பேர் வாசைக்காலிற்கு உள்ள வைக்கிறீங்க. அதாவது உங்கள் வீட்டுக்குள்ளே யார் வராங்களோ அவங்களுடைய கண்ணில் அந்த பழம் முதலில் பட வேண்டும்.
அப்படிப்பட்டதுமே அவர்களுடைய மனதில் இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்களும் எதிர்மறையான பொறாமை வாய்ந்த எண்ணங்களையும் அந்த எலுமிச்சை பழம் ஈர்த்து அதனுள் வைத்து கொள்ளும். தயவு செய்து அந்த பழத்தை 3 நாளைக்கு ஒரு முறை மாற்றிக்கொண்டே இருங்க. மிகப்பெரிய அளவில் நீங்கள் நேர்மறையான சக்தியோடு நேர்மறையான எண்ணங்களை சுமந்து வாழ்க்கையில் முன்னேற முடியும். கெட்ட சக்திகள் உங்களை அறவே நெருங்காது. நம்பிக்கையோடு இருங்க. மிகப்பெரிய அளவில் மகரம் இன்னைக்கு வேணால் தோற்கும் நிலையில் இருக்கலாம், நிச்சயமாக வாழ்வில் ஜெயித்தே தீரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. இருக்கக்கூடிய மன உளைச்சலை நீங்கள் வாகனம் ஓட்டும் பொழுதுதான் உங்களின் மனதில் ஓட விடுவீர்கள். தயவு செய்து தேவையில்லாத எண்ணங்களை யோசித்து கொண்டே வாகனத்தை இயக்காமல் இருங்க. ஆவணி மாதம் என்பது நீங்கள் பொறுமையாக ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யக்கூடிய மாதம். அப்படி இருக்கும் பொழுது வாகனத்தையும் பொறுமையாக தான் இயக்கணும். முடிந்தவரை நீங்களே வாகனத்தை இயக்காமல் பேருந்திலோ ரயிலிலோ பயணம் செய்ய பழகி கொள்ளுங்கள். மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை மதியால் நீங்கள் வெல்ல கற்றுக்கொள்ளுங்கள். உங்களின் வாழ்க்கை உயரத்தை நோக்கி நகரும் பொழுதுதான், அதாவது நமக்கு 4 நல்லது நடக்கும் பொழுது தான் அதை கெடுத்து தடுத்து நிறுத்துவதற்கு 7 கெட்டது கூடவே வருமா. தயவு செய்து வாகனத்தை இயக்கினால் மெதுவாகவும் கவனமாகவும் இயக்குமாறு எனது அன்பான மகர ராசி அன்பர்களை இந்த இடத்துல நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். மிகப்பெரிய வேலை உங்களுக்கு கிடைக்கப் போகுது. அப்பேற்பட்ட வேலை கிடைக்கும் பொழுது நம்முடைய கவனக்குறைவால் நாம் அதை தவற விடாமல் இருக்கணும். மிகப்பெரிய அளவில் எதிர்பார்த்த பணம் உங்களை தேடி நிச்சயமாக வந்தே தீரும். அந்த பணத்தால் உங்களுடைய கடனிலிருந்து நீங்கள் வெளியே வர முடியும். உங்களுடைய உற்றார் உறவினர்களிடமிருந்து கொஞ்சம் தள்ளி இருங்க. நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை அதில் சாதிக்கும் வரை அதை பற்றி யாரிடமும் சொல்லாமல் இருங்க. மிகப்பெரிய அளவில் ஆகஸ்ட் மாதம் முடிந்த பின் பலவிதமான விஷயங்கள் உங்களை தேடி வரப்போகுது. அதில் நீங்கள் மிகப்பெரிய அளவில் உயரத்தை அடைவீர்கள். ஏளனமாக எத்தனையோ பேர் உங்களை பேசிட்டாங்க, வேலைக்கே போகாமல் வீட்டிலேயே தானே இருக்கிறீங்க அப்படின்னு. அத்தனை பேர் முன்னாடியும் மகரம் தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய காலமும் நேரமும் கனிஞ்சு வந்தாச்சு. அதுலேயும் மகர ராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் அவர்கள் படக்கூடிய கஷ்டத்தை வெளியே சொல்லவே முடியாது. வெளியே யார்கிட்ட சொன்னாலும் அந்த கஷ்டத்தை எவராலும் தீர்க்க முடியாது அப்படின்னு மகர ராசிக்கு நல்லாவே தெரியும். அதனாலேயே தனது கஷ்டம் தன்னோடு போகட்டும் அப்படின்னு மிகப்பெரிய அளவில் எல்லாவற்றையும் சகித்து கொண்டும் சுமந்து கொண்டும் இன்னமும் மகரம் வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போட்டுக்கிட்டு இருக்கு. மிகப்பெரிய அளவில் உச்சத்தை நிச்சயமாக மிச்சம் இருக்கக்கூடிய நாட்களில் மகரம் அடைந்தே தீரும். நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு இருங்க. அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம். மகர ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ. நன்றி.